யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருவிய நமகா விக்னச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன் மகாமந்திரங்களை பற்றி பெருமையை நிறைய சொல்லிட்டே போகும்போது சில கணபதி மந்திரங்கள் அற்புதமானவை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்க, நல்லா விருத்தி பண்ணி ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கும்போது அந்த வியாபாரத்தை இன்னொருத்தர்கிட்ட விற்கும்படி ஆகிடும். சில பேர் நல்ல நட்புகளை எண்ணி நிறைய உதவி பண்ணுவான், ஆனால் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றாகி அவள் என்ன நினைக்கிறாளோ அந்த நினைப்புக்கு மாறாக நட்பு உடையும். அதே மாதிரி நெருங்கிய சொந்தங்கள் விலகும். இந்த மாதிரி எதெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ நாம் நினைக்கக்கூடிய நல்லதுகள் எல்லாம் நினைத்தபடி நடக்காமல் அதற்கு எதிர்மாறாகவே நடக்கும். அந்த மாதிரி எதிர்மாறாக நடக்கக்கூடிய எதிர்வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் மந்திரம் உண்டு. அது எதிர்வினைகளை தீர்க்கும், வந்த வினைகளை போக்கும், நல்ல அற்புதங்களை செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம், எளிய மந்திரம். அந்த எளிய மந்திரத்தை நீங்கள் விநாயகர் படத்து முன்னால் தினமும் ஜபிக்கலாம். இது 51 முறை ஜபிச்சா கூட போதும். இந்த விநாயகர் பெருமானோட மகாமந்திரத்தை 51 முறை ஜபித்தால் கூட போதும். இது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அருகம்புல்லால் அர்ச்சனை, அதாவது மோதகம் நைவேத்தியம், கொழுக்கட்டை நைவேத்தியம். இந்த விநாயகரை வெள்ளை நிறமாக தியானிக்கலாம், மனசாந்தி கிடைக்கும். மனசாந்திக்கு வெண்மையாக தியானிக்கலாம். இந்த விநாயகரோட மந்திரத்தை வடிகமணியால் ஜபிக்கலாம், ருத்ராட்ச மணியால் ஜபிக்கலாம். இந்த மந்திரத்துக்கு விக்கிரகங்கள் வச்சும் பண்ணலாம், அல்லது வெறும் படமும் போகும். சாதாரணமாக பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார்னு சொல்லுவாங்க, மஞ்சளில் பிடிச்சி வச்சு ஜபிக்கிறது உண்டு. அதே மாதிரி வலம்புதி விநாயகர்னு சொல்லுவா, அது பித்தளை விக்கிரகம் பஞ்சலோக விக்கிரகத்தில் பண்ணி பூஜிப்பா. வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லுவா, வெள்ளருக்கில் விநாயகர் பண்ணி பூஜிக்கிற வழக்கமும் உண்டு. இந்த மாதிரி விநாயகர் பெருமானை ஆவாகனம் பண்ணி, அதாவது விக்கிரகத்திலேயோ அல்லது படத்திலேயோ ஆவாகனம் பண்ணி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். இது அற்புதமாக நினைத்ததுபடி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இப்போ இந்த தொலைக்காட்சியில் தெரியுது பாருங்க, எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கணபதியே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாளிகேள பிரியாய மோதக பக்ஷனாய மம அபீஷ்டபலம் தேகி பிரதிகூலம் மே நச்சது அனுகூலம் மே வசமானாய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல அப்படியே எழுதிக்குங்க. ஓம் ரீம் ரீம் கணாதிபதையே. இது கணபதியேன்றது இந்த இடத்துல ஜபிக்கும் போது கணாதிபதையே, அதுல ஏக தந்தாய லம்போதராய கேரம்பாய நாளிகேள பிரியாய மோதக பக்ஷனாய மம அபீஷ்டபலம் தேகி பிரதிகூலம் மே நச்சது அனுகூலம் மே வசமானாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்க ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்மறையாக நடந்த எதிர்வினைகள் போகும், வந்த வினைகள் விலகும். என்ன நினைக்கிறீங்களோ நினைத்தது நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். சத்துருத்துவம் மறையும், சந்தோஷம் கிடைக்கும். விலகியவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். வியாபார விருத்தி செழிக்கும்.